வணக்கம். நான் இன்னைக்கு மாங்காய் பச்சடி பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் மாங்காய் பச்சடி பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி, நாட்டு சக்கரை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இவ்வளவு வச்சிருக்கேன். நான் முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வைக்கிறேன். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுல இந்த மாங்காயை கட் பண்ணி அலம்பி வச்சிருக்கேன். அதை அதுல போடுறேன். இதுக்கு வேணுங்கிற உப்பு போடுறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு மாங்காய் கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். மாங்காய் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். மாங்காய் வெந்துடுத்தோம். இதை நான் இப்போ பவுல்ல கொட்டிக்கிறேன். இப்போ அதே கடாயை வச்சுட்டோம். இந்த தண்ணியை அடுப்புல கொஞ்சம் விடுறேன். நான் வெல்லம் வச்சிருக்கேன், நாட்டு சக்கரை வச்சிருக்கேன். அதை அதில் போடுறேன். அது கொஞ்சம் கரைஞ்சு கொதிக்கட்டும். வெல்லம் கரைஞ்சு விட்டோம். இப்போ இந்த மாங்காய் இதில் போடுறேன். நல்லா இது கொதிக்கணும். மாங்காய் பச்சடி நல்லா கெட்டியா எடுத்தோம். இப்போ நான் இப்போ ஒரு சின்ன கரண்டி வைக்கிறேன். அதில் தாளிச்சு கொட்ட போறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு போடுறேன். அது கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கட்டும். அதுக்குள்ளே நான் மாங்காய் பச்சடி ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சாச்சு. இப்போ நான் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன். அதையே இப்போ மாங்காய் பச்சடியில் விடுறேன்.
சூடான சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுத்து. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.